ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது யோசுவாவின் சந்ததி என்ற செய்தியினுடைய 3ஆம் பாகம். முதல் 2 பாகங்களை அன்போடு கேட்க அன்பாய் கேட்கிறேன். நீங்களும் நானும் யோசுவாவின் சந்ததி. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை அழைத்தது யோசுவாவின் சந்ததியாயிருக்கும்படியாய். ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு லட்சியம். ஏதோ சபைக்கு போகிறோம், மனம் திரும்பினோம், காணிக்கை போடுகிறோம் அல்ல. அதிலும் மேலான ஒன்றுக்காக தேவன் உங்களை அழைத்தார். இதை குறித்து ஏராளமான நான் கருத்துக்களை இதுவரைக்கும் ஒரு 21 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். இது 22வது குறிப்பு. யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் தேவை, ஒரு குறிக்கோள் தேவை, நோக்கம் தேவை. இந்தோனேஷியாவிலே ஒரு பள்ளி மாணவனை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டாராம், நீ என்னவாய் மாற விரும்புகிறாய்? இது இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் அப்பொழுதுதான் இந்த பிரைமரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளியிலே படிக்கிற ஒரு பள்ளி மாணவன், பிரைமரி ஸ்கூல். அந்த மாணவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் சொன்னான், நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் மாற விரும்புகிறேன். யோசித்து பாருங்களேன், இந்தோனேஷியாவில் பிறந்த ஒரு மாணவர் நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் மாற விரும்புகிறேன். அது அவருடைய ஆசை, விருப்பம். அப்படியே அவர் மாற்றப்பட்டார். அவர்தான் பாரக் ஒபாமா. அவர் 44 அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாய் அவர் நியமிக்கப்பட்டார். யோசித்து பாருங்கள், அவருடைய பிரைமரி ஸ்கூல்ல, ஆரம்ப பள்ளியில அந்த நோக்கம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், நான் யாராய் மாற வேண்டும்? அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் மாற வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாராய் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். என்னுடைய சிறிய சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஆரம்ப நாட்களிலே நான் வசனத்தால் ஈர்க்கப்பட்டேன். காலம் சென்ற பண்டிதர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் நான் எனக்கு முன்னோடியா இருந்த பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள், இவருடைய செய்திகள் என்னை அதிகமாய் கவர்ந்தது. வார்த்தை என்னை கவர்ந்தது. எம்எல் ஜெபசிங் ஐயா அவருடைய செய்திகள்லாம் வார்த்தையால் கவர்ந்தது. எனக்கு ஒரு ஆசை, நானும் அவர்களைப் போல் இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையை பேச வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்னுடைய 20வது வயதிலே ஆரம்பித்தது. என்னுடைய 18வது வயதிலே நான் எம்எல் ஜெபசிங் ஐயாவுடைய செய்தியை கேட்டேன். சாம் கமலேசன் அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். என்னுடைய 17வது வயதில் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவுடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். அப்படியே எனக்குள்ள ஒரு தாக்கம். ஆனால் ஆரம்ப நாட்களிலே என்னோடு பழகின எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, வசனத்தை பேசினால் வாழ்க்கையில் வளர முடியாது, இப்படித்தான் இருக்கணும். அதை விட்டு இன்னொரு ட்ராக், வரங்கள், வல்லமை, இந்த விடுதலையின் ஊழியம், இப்படி போனீங்கன்னா நீங்க பிரபலமா இருப்பீங்க. நான் பிரபலமா இருக்க அன்றைக்கு விரும்பவில்லை, இன்றைக்கு விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த ஈர்ப்பு. தேவன் ஒரு பெரிய சாதனை சாதிக்க முடியாவிட்டாலும் வசனத்தை பேசுகிறேன் என்ற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கிறது. பாராட்டுகள் இல்லை, பார்வையாளர்கள் இல்லை, ஆனாலும் வசனத்தை பேசுகிறோம் என்கிற ஒரு மன நிறைவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் என் செய்தியினுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், இந்த 23வது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கை நிறைவு தர வேண்டுமானால், யோசுவாவின் சந்ததியாய் நீங்கள் மாற வேண்டுமானால், திரும்ப சொல்லுகிறேன், ஃபாலோ காட் டைரக்ஷன். நீங்கள் யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் தேவன் காட்டுகிற அந்த வழியை பின்பற்றுங்கள். உங்களுக்கு 1000 வழிகள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லாருமே ஒவ்வொரு நான் சொல்லியிருக்கிறேன், உணர்ச்சிகளை நம்பி வாழ்கிறார்கள், அறிவை நம்பி வாழ்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருக்குள்ள இப்படி இருக்கிறது, இதை செய்தால் இப்படி ஆகிவிடலாம். எனவே தான் பாருங்கள், இன்றைக்கு அநேக டாக்டர், அநேக பிஷப், எல்லாம் நிறைய ஏகப்பட்ட டாக்டர்கள், ஏகப்பட்ட பிஷப்புகள். குறை சொல்ல விரும்பவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் இட் காட்ஸ் டைரக்ஷன்? நீங்கள் போகிற இந்த பாதை அவரால் நடத்தப்படுகிறதா? தேவன் அதை அங்கீகரித்திருக்கிறாரா? இது தேவன் காட்டும் பாதை தானா? சற்று யோசித்து பாருங்கள். இஸ் இட் காட் டைரக்ஷன்? தேவன் அந்த வழி நடத்துகிறாரா? ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். என்றைக்கு தேவனுடைய வழிகளில் நடக்கிறீர்களோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள். அதற்கு உதாரணமாக லூக்கா சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வனாந்தரம், இரவு நேரம் ஆயிற்று, ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கே லூக்கா 9:14, ஏறக்குறைய 5000 பேர் அங்கு புருஷர்கள் இருந்தார்கள், புருஷர்கள் மட்டும். அடுத்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இதை பல முறைகள் படித்திருக்கலாம். ஏன் உட்கார சொல்லுகிறார்? எதற்கு உட்கார சொல்லுகிறார்? இரண்டாவது, பந்திக்கு 50 பேராக, அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், 50 பேராக. தேவனே ஒரு ஒழுக்கத்தின் தேவன். இன்னைக்கு பாருங்களேன், இந்த பரிசு பொருட்கள் வாங்குவதற்கு, இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கிற அந்த காரியங்களை வாங்குவதற்கு அடித்து பிடித்து செத்து போகிற மக்கள் ஏராளம். ஆனால் தேவன் இஸ் a God of discipline, God of systematic, God of order. அவர் சொல்லுகிற வார்த்தை 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்றார். 9:15 லூக்கா, அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். இவ்வளவு பெரிய காரியம் இல்லை? ஒரு 10 பேருக்கு நாம் சாப்பாடு பரிமாறுவது எவ்வளவு அட்டகாசம். ஒன்றில் ஒரு சின்ன ஊழியர் கூட்டுகை, அதில் பாருங்களேன், ஊழியர்கள் தான், ஆனால் சற்று நேரம் உட்கார்ந்து அந்த ஆகாரத்தை புசிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. பல ஊழிய கூட்டங்கள் நடத்துகிறோம். ஒரு 150 பேர், அந்த 150 பேரும் அவசரமாக பந்தி பரிமாறுகிறவர்களை கூட அவர்கள் கட்டளை கொடுக்கிறார்கள். இந்த வசனத்தை படித்து பாருங்கள், உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர், இந்த வார்த்தை என்ன கவனிக்கணும், திஸ் இஸ் த காட் டைரக்ஷன். ஏன் உட்கார வைக்கிறீங்க, எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? ஒருத்தரும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு தேவன் ஒன்றை சொல்லும் போது 1000 கேள்விகளை நாம் கேட்கிறோம். எப்படி, எதினால், எதுவரை? ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். இது அறிவின்படி ஏற்புடையதா? இருப்பது அன்பார்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறது 5 அப்பம் 2 மீன்கள். ஆனா உட்கார வைத்திருக்கிறது 5000 புருஷர்கள். இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? என் அன்பு தேவ பிள்ளையே, ஃபாலோ காட்ஸ் டைரக்ஷன், ஃபாலோ காட்ஸ் கைடன்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், இதைத்தான் ஹட்சன் டெய்லர் அவர்கள் சொன்னார்கள். காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன், we love God's provision. இதுதான் ஹட்சன் டெய்லர் அவருடைய மிக தாரக மந்திரம். எனவேதான் அவர் சீனா, இன்றைக்கு உலகத்தில் அதிகமாய் வளருகிற திருச்சபைகளில் ஒன்று சீனா. அந்த சீன சபைக்கு வித்திட்டவர் ஹட்சன் டெய்லர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை அவர் ஃபாலோ பண்ணார். அந்த நாட்களிலே போவது எவ்வளவு கடினமான ஒன்று சீன தேசத்துக்கு, ஒரு கம்யூனிச நாடு. ஆனால் தேவன் அவரை கொண்டு போனார். He followed God's direction, he followed God's way pattern. அதனுடைய விளைவு என்னவென்றால், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் சீனாவில் உருவாகிறது. ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கிறது, ஒரு பக்கம் the fast growing church in the world. உலகத்திலேயே அதிவேகமாய் வளர்ந்த நாடுகளிலே, திருச்சபைகள் நாடுகளிலே சீனா முதன்மையானது. இத்தனை பெரிய பாக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் அந்த ஃபாலோ காட்ஸ் டைரக்ஷன். உங்களுடைய அறிவு அல்ல, உங்களுடைய ஆற்றல் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் மரியாள் சொன்னார்கள். அவர்கள் ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தியாய் புசித்தார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இங்க நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், ஃபாலோ காட்ஸ் டைரக்ஷன் that will release God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தங்க வேண்டுமானால், அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிகளை பின்பற்றுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கவனிங்க. திரும்ப அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றும் போது, அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த சீனாவுக்கு போகும்போது மிஷினரி இயக்கங்கள் இல்லை, மிஷினரிகள் இல்லை, மிஷினரி ஸ்தாபனங்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, திருச்சபை இல்லை. இன்றைக்கு சீனாவிலே ஏராளமான ஊழிய இயக்கங்கள், ஊழியர்கள் இன்றைக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச் சொல்லுகிறார்களே, என்னை கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. அவருடைய நோக்கம் இதுதான். He followed
God direction, that has been released God's blessing. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால் ஏற்புடையதல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுவதல்ல. ஒரு உலக மனுஷங்கிட்ட போய் இந்த சொல்லி பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அறிவு ஏற்றுக்கொள்ளாது, உணர்ச்சிகள் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஃபாலோ காட்ஸ் டைரக்ஷன். நீங்கள் யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய வழிகளையும் வழிகாட்டுதலையும் மாதிரியும் பின்பற்றுங்கள். என்னோட அடுத்த குறிப்பு 24வது குறிப்பு என்னவென்றால், யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் வாழ்க்கையின் யோர்தான்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு யோர்தானை கடக்க முடியாத எந்த ஒரு ஊழியனும் யோசுவா சந்ததியாய் மாற முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு யோர்தான் கடக்க முடியாது. அதை பார்க்கும்போது பிரமிப்பு. அன்பானவர்களே, அதை கடந்து வந்த மனிதர்கள் ஏராளம். என்னை விட வயதிலே மூத்தவர்கள், அனுபவசாலியா இருக்கலாம். நீங்கள் பல யோர்தானை கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும். இதுவரையும் அந்த யோர்தானை கடக்காதவர்களுக்கு சொல்லுகிறேன், there is a Jordan. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில யோர்தான் வரும். அது எப்படி வேண்டுமானால் வரும். யோர்தான் என்பதற்கு இழப்புகள், ஏமாற்றங்கள், மரணங்கள், அதாவது நமக்கு இருக்கிற துரோகங்கள், இதெல்லாம் அதாவது நம்மை விட்டு பிரிந்து போகிற ஜனங்கள், பிரிந்து போன உறவுகள், இதெல்லாம் வாழ்க்கையின் யோர்தான். வாண்ட் டு பி a Joshua generation, you have to cross the Jordan. யோர்தானை பார்ப்பது முக்கியம் அல்ல, அந்த யோர்தானுக்குள்ளே கடந்து செல்வது முக்கியம். அன்பானவர்களே, பார்க்கிற வரைக்கும் அது யோர்தான், கடந்து சென்றால் அது அற்புதமான நீரூற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, your darkest period will turn in delight period. வறட்சியான வாழ்க்கையை வனாந்திரமான வாழ்க்கையை மாற்றுவார். நான் 2 காரியங்களை சொல்லுகிறேன். எவன் ஒருவன் யோர்தானை கடந்து செல்லுகிறானோ அவனை முதிர்ச்சிக்குள்ளான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். இன்றைக்கு அநேகருக்கு முதிர்ச்சி இல்லை. ஊழியத்திலே இத்தனை ஆண்டுகள் நான் பார்க்கிறேன். உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். இது அடிக்கடி சொல்ல நான் விரும்புவதில்லை, வேற வழி இல்லை. If you want to be man of mature, you have to cross the Jordan. நீங்கள் யோர்தானை நீங்க முதிர்ச்சி உள்ளவளாய் வார வேண்டுமானால் கட்டாயம் கட்டாயம் யோர்தானை சந்தித்தாக வேண்டும். யோர்தானை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் முதிர்ச்சி அடைய முடியாது. இன்றைக்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு ஊழியர் வயதில பெரியவராக இருக்கலாம், படிப்பறியாதவர் இருக்கலாம். அந்த முதிர்ச்சிக்கு என்ன காரணம் என்றால் அறிவு அல்ல, அவர் அனுபவம். அவர் கடந்து போன யோர்தான், குடும்பம், பிள்ளை, திருச்சபை, வாழ்க்கை, மனிதர்கள், சிறைச்சாலைகள் எல்லாமே. நான் சொல்லுற சிறைச்சாலைன்னா இந்த எழுத்துமடி சிறைச்சாலை அல்ல. வேதனைகள், பெயின், ப்ராப்ளம், ப்ரெஷர், இதெல்லாம் அவர் கடந்து போனனாலதான் இன்றைக்கு அந்த முதிர்ச்சி. காலம் சென்று பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள், இன்னும் எத்தனையோ சாது இயேசுதாஸ் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாருமே அந்த யோர்தான் வழியை கடந்து போனவர்கள். இன்றைக்கு அவருடைய சபைகள் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த யோர்தான் தான் காரணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு யோர்தான் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இன்னொரு பரிணாமத்திற்கு உன்னை கொண்டு போகிறார். எனவே சோர்ந்து போகாதே. ஒரு பழைய பாடல், யோர்தான் நதியோரம் கலங்காதே மனமே. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த God will enable you to cross Jordan. அந்த யோர்தானை கடந்து போக உனக்கு உதவி செய்வார். கடந்து போக மட்டுமல்ல, அதில் வளர உதவி செய்வார். எனவேதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யோர்தான் உண்டு, எரிகோ உண்டு. அன்பானவர்களே, இந்த அலைகள் உண்டு, நதிகள் உண்டு, அக்கினி உண்டு, பெருங்காற்று உண்டு, சூறாவளி ஒன்று, எல்லாமே வரும். புயல் வரும், சூறாவளி வரும். பட் ஸ்டில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களை, இவை எல்லாம் திருஷ்டாந்தங்கள். அதை கடந்து போன மனிதர்கள் ஏராளம். அதை கடந்து செல்வது கடினம். கடந்து சென்று விட்டால் உடைய உயரம் உன்னதமானது. இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற முக்கிய பல கதாபாத்திரங்களை பாருங்க, பிரபலங்களை பாருங்களேன். they have crossed Jordan. அது யார் வேண்டுமானால் யோர்தானை கடக்காமல் உயரத்தை அடைய முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், அது கடினமானது, அது கடினமானது, சகிக்க முடியாதது. அது நம்மை நிலைக்குள்ளே வைக்கிறது. அது நம்மை செயல்பட முடியாமல் நம்மை கைகளை கட்டி போடுகிறது. ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, அடுத்தவர்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது. நம்மை குறித்த தவறான
ஒரு கண்ணோட்டத்தில் நம்மை மக்கள் பார்க்க அது ஒரு யோர்தான். நம்மை குறித்த தவறான முத்திரை குத்தப்பட்டு விடுகிறது. அதற்கெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய காலம் முடிந்து விடும். நோ, அன்பு தேவ பிள்ளையே, ட்ரை கிராஸ் த ஜோர்டன். நீ கடந்து போக கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஏனென்றால் அவர் யோர்தானுக்கும் ஆண்டவர். அவர் மலைகளுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, பள்ளத்தாக்குக்கும் தெய்வம். அந்த யோர்தானுக்கும் அவர் ஆண்டவர். அந்த யோர்தானில் உன்னோடு கூட இருக்கிறார். கால் வைப்பதனுடைய பொறுப்பு, உன்னை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதனுடைய பொறுப்பு. எனவே யோர்தான் நதியோரும் கலங்காதே மனமே. அந்த யோர்தான் நதி நிச்சயமாக உன்னை இன்னொரு பரிணாமத்தில் கொண்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உன் நிலைமை தெரியாது, ஆனால் பார்ப்பது முக்கியம் அல்ல. அந்த யோர்தான் அனுமதித்தவர் உன் வாழ்விலே அதை கடந்து போகவும் அதை வளர்ந்து போகவும் உதவி செய்வார். இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யூ cannot escape. அதிலிருந்து அது தவிர்க்க முடியாதது. அதை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அதாவது அந்த யோர்தானுக்கு மாற்று வழி என்பது இல்லை, யோர்தான் தான் மாற்று வழி. திரும்ப சொல்லுகிறேன், யோர்தானுக்கு மாற்று வழியே இல்லை, யோர்தான் தான் மாற்று வழி. அது தவிர வேற வழியே இல்லை. there is no other way. யோர்தான் அதற்குள்ளாக. ஆனால் அது நீண்ட ஒரு தொலைதூர பயணம் அல்ல, கொஞ்ச நேரம்தான். கால் வைக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு, அதனை கரை சேர்ப்பது அவருடைய பொறுப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அது எச்சரிப்பு உண்டாக மட்டுமல்ல, நமக்கு ஒரு சவால். அப்படியானால் நம்முடைய முன்னோடிகள் அவைகளெல்லாம் கடந்து போனார்கள். அது ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், பவுலடியார், அப்போஸ்தலர்கள், இவரெல்லாம் they have gone through, they crossed Jordan. எனவேதான் நிருபங்கள் எழுத முடிகிறது. எனவேதான் இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். பவுலடியார் பேசப்படுகிறார், பேதுரு பேசப்படுகிறார், இருக்கிற ஊழியர்கள் பேசப்படுகிறார். நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து மறைந்த டாக்டர் டிஜேஎஸ் ஐயா அவர்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறார். காரணம் என்னவென்றால், தே கிராஸ் ஜோர்டன். என்னை கேட்டுக்கொள்வதே பிள்ளையே, நீ சந்திக்கிற யோர்தானை கடந்து செல்ல தேவன் உனக்கு உதவி செய்வாராக. உனக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலே அந்த குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, பொருளாதாரம், ஆரோக்கியம், இதெல்லாம் நம்மை மிரட்டுகிற யோர்தான்கள் எல்லாருக்கும் உண்டு. பக்தன் பாடினது போல, என்னை மிரட்டும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. அந்த துணை அவர்தான். He will help you. எபினேசராய் இருந்தார், இம்மானுவேலராய் இருக்கிறார், யெகோவா ஈராய் இருப்பார். எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நான் சொல்ல விரும்புகிறேன், யூ மஸ்ட் கிராஸ் த ஜோர்டன். யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் யோர்தானை சந்திக்க வேண்டும். நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், எதிர்மறையான தாக்குதல்கள், உங்களை குறித்து பரப்பப்படுகிற பொய்யான வதந்திகள், இதெல்லாம் யோர்தான் தான். பட் the Lord will help you to cross Jordan. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:46. அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானுடைய, அதாவது ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது. அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த ஜென்ம சரீரம், இந்த இது பார்த்தீங்களா, இதுதான் அன்பானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறது. அந்த வசனத்தை கருத்து ஜென்ம சரீரம், இதுதான் வேதனைகளும் பாடுகளும் கண்ணீரும். யோபு 14ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்க வரை நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கிறவர் அதற்கு துக்கம் உண்டு. எனவேதான் திருமறை சொல்கிறது, அன்பானவர்களே, இந்த சரீரம் இருக்கிற வரை யோதான்கள் உண்டு. ஆனால் அந்த யோதானை கடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த என்னுடைய குறிப்பு என்னவென்றால், 26வது குறிப்பு, அன்பான கர்த்தர் பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நம்பர் 1, எகிப்தை சந்திக்க வேண்டும், வனாந்திரத்தை சந்திக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே வாக்கு தத்தத்தின் தேசத்தை சந்திக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், எகிப்தை சந்தித்தே ஆக வேண்டும், வனாந்திரத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதுவும் பாழான வனாந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தை சந்திக்க வேண்டும், வனாந்திரத்தை சந்திக்க வேண்டும், எகிப்தின் மக்களை சந்திக்க வேண்டும், வனாந்திரத்தின் வலு சர்ப்பங்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நம்மை சுற்றி வலு சர்ப்பங்கள் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே நம்மோடு கூட.
நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க. நமக்கு முன்னாலே இனிக்க இனிக்க பேசுகிறவர்கள், பின்னால் நம்மை குத்துகிறவர்கள். இவையெல்லாம் வாழ்க்கையின் உண்மை. ஆனால் இவைகளை கடந்தால்தான் அன்பானவர்களே the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர வேண்டுமானால் முதலாவது பிள்ளைகளா இருக்க வேண்டும். You must be a child of God. இரண்டாவது man of God. மூன்றாவது friend of God. நான்காவது image of God. அந்த முதிர்ச்சித்தான் யோசுவாவின் சந்ததி அவங்களை மாற்றும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதன், தேவனுடைய நண்பன், தேவனுடைய சாயல். அந்த வார்த்தையை படிக்கிறேன். முதலாவது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் பிள்ளையா இருக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், பேர் இருக்கலாம், ஏசடியான், ஏசடியாள், ஏசுதாசன், இதெல்லாம் இருக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் மட்டுமே அவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். இது திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். போதகரின் மகனா இருக்கலாம், நீ போதகருக்கு மகன்தான். போதகரின் மகளா இருக்கலாம், நீ போதகரின் மகள் தான். தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய பிள்ளை என்ற இந்த உரிமை நீ பெற வேண்டுமானால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்குதான் நீ தேவனுடைய பிள்ளை. அடுத்து இன்னொன்று சொல்லுகிறேன், அந்த வளர்ச்சி. நீ நிறைய பேர் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சைல்ட் ஆஃப் காட், யூ மஸ்ட் grow as a man of God. தேவ மனிதனாய் மாற வேண்டும். யோசித்து, நம்ம வீட்டில் பிள்ளை இருக்குது, கடைசி வரை பால் குடிக்கிற பிள்ளையாவே இருந்தா எப்படி? வளர வேண்டும். இட் should be a man of God. இரண்டாவது, friend of God, நண்பனாய் மாற வேண்டும். அடுத்து தேவ சாயலாய் மாற வேண்டும். இதைத்தான் 1 யோவான் 2:12 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டுமானால், யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால், நம்பர் 1, பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும். அடுத்து, அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 1 யோவான் 2:14, நீங்கள் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கவனியுங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 3, பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். 4வது, தேவனுடைய வசனம் உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் they can claim themselves as a Joshua generation. யோசுவாவின் சந்ததி என்று நீங்கள் சொல்ல வேண்டுமானால் இந்த 3 தகுதிகள் உங்களுக்கு வேண்டும். நம்பர் ஒன் பாவ மன்னிப்பு. 2வது, தேவனை அறிகிற அந்த அறிவு. 3வது, பொல்லாங்கனை ஜெயிப்பது. 4வது, அன்பானவர்களே, அதாவது வசனத்திலே நிலைத்திருப்பது. 1 யோவான் 2:14. நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் 1 யோவான் 2:12, 1 யோவான் 2:13, 1 யோவான் 2:14. இவர்கள் தான் யோசுவாவின் சந்ததியாய் மாற முடியும். அது மட்டுமல்ல, யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும். கவனிகள், மோசேயின் கூடாரம் வேறு, இன்றைக்கு அன்பான கிறிஸ்துவின் கூடாரம் வேறு. மோசேயின் கூடாரத்திலே பல நிலைகளை பார்க்கிறோம். நிலைகள்: வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நிறைய பேர் இந்த வெளிப்பிரகாரம் நின்று விடுகிறார்கள். வரணும், உட்காரணும், எழுந்து போய் வெளிப்பிரகாரம். சில பேர் ஹோலி பிளேஸ், கொஞ்சம் உட்பிரகாரம், கொஞ்சம் வருவாங்க, கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் வசனம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க உட்பிரகாரத்தை இருப்பாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் தேவன் விரும்புவதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலம், அவரை முகமாய் பார்ப்பது. இதுதான் வளர்ச்சி. ஆராதனைக்கு போறீங்களே, நீங்கள் அதாவது எப்படி இருக்கிறீங்க? வெளியே, உள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறவன் தன்னையே மறப்பான். அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கரங்களை உயர்த்துங்கள், கை தட்டுங்க, பாடுங்க. இந்த கூடுகைகளை பாருங்களேன், திருச்சபையில கூட நன்றா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க, வாய் திறந்து பாடுங்க. இவங்க எல்லாம் வெளிப்பிரகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான். உள்ள இருக்கிறவங்க நார்மல், பேலன்ஸ்ட். அவங்க எப்போ வேணா வெளியே போயிடுவாங்க, வெளியே இருந்து அப்படியே போயிடுவாங்க. இந்த உட்பிரகாரத்தில் இருக்கிறவங்க எப்போ வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அனுபவங்கள் இல்லை. தேவனை சந்தித்தது, தேவனோடு பேசுவது, தேவனை அறிந்தது,
வார்த்தை அறிந்தது, பொல்லாங்கனை ஜெயித்தது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்கலாம் உட்பிரகாரத்தில் இருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் வெளிப்பிரகாரமா, உட்பிரகாரமா, மகா பரிசுத்தலமா? நீங்க தான் அதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவை. இன்றைக்கு துக்கமான ஒன்று, கனி இல்லை. வரங்கள் இருக்கிறது, ஆனா கனி இல்லை. கனி உள்ள ஒரு வாழ்க்கை தான். அது ஆண்டு சொன்னார் 30, 60, 100. அதாவது ஒரே நாள்ல நீங்கள் யூ cannot be a fruitful believer. கனி உள்ள மக்களை ஒரே நாள்ல மாற முடியாது. 30, 60, 100. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறான், உணர்கிறான். அதுல போட்டிருக்குது 100ஆக, 60ஆக, 30ஆக ரிவர்ஸ்ல போகுது. அது அன்பானே கிராஜுவலி, ஒரே நாள்ல நீங்க அந்த யோசுவா சந்தையை மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா 30, 60, 100ஆக. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பானே, இன்னைக்கு அநேகர் அந்த யோர்தானை கடப்பதற்கு விருப்பம் இல்லை. இது கடினமானது, இது முடியாது. எல்லாருமே they want to give up. இல்லை அன்பால, உங்களால் முடியும். யூ கேன் கிராஸ் த ஜோர்டன். உங்களால முடியும். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனியுங்கள். யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ வனாந்திரத்தில் செத்து மடிந்தார்கள். மோசேயின் அந்த ஊழியத்துல அநேகர் அவிசுவாசம் சொன்னாங்க, முடியாது, இது முடியாது, இது முடியாது, இது முடியாது. முடிவு என்ன? வனாந்தரத்துல செத்து மடிந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வனாந்தரத்துல செத்து மடிவதற்காக தேவன் அழைக்கவில்லை. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சொந்தமாக்கும்படியாய், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் God has called you. யோசுவாவின் சந்ததி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, யோசுவா பின்பற்றின அந்த 12 கோத்திரத்துல அந்த 2-3 கோத்திரத்தார் கூட தவறான திசைக்கு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. அந்த 12 கோத்திரத்திலையும் 2 அல்லது 3 கோத்திரத்தார் they went the wrong side. இன்னைக்கு அப்படித்தானே? ஒரு காலத்துல பக்தி, ஒரு காலத்துல அர்ப்பணம், ஒரு காலத்துல உடையில அர்ப்பணம், தோற்றத்தில் அர்ப்பணம், வாழ்க்கையில் அர்ப்பணம், இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. they have been diverted. வசதிகள், வாய்ப்புகள், பணம், உலகத்தினுடைய நட்பு, இன்றைக்கு விடுகிற புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய போதகங்கள். டோன்ட் பி டைவர்டட். திரும்ப சொல்லுகிறேன், யோசுவாவை பின்பற்றினவர்கள் தான், ஆனால் they have been diverted. ஏதோ ஒரு காரணங்கள், அது வறுமையா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இந்த வறுமையில் இருந்த பக்தி இன்றைக்கு செழிப்பில் இல்லை. ஒரு காலத்துல வறுமையில் அதிக பக்தி, இன்றைக்கு செழிப்பு, வசதி, வாய்ப்புகள், உயர்வு. இன்றைக்கு வசதிகள் பெருக பெருக ஜபம் குறைகிறது. அன்றைக்கு அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜபம். வேண்டாம். டோன்ட் பி டைவர்டட் பை பீப்புள். டோன்ட் பி டைவர்டட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ். டோன்ட் பி டைவர்டட் பை த ராங் டாக்டரின்ஸ். தவறான போதனைகள், தவறான மனிதர்கள், தவறான சத்தியத்தினாலே நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டாம். இன்றைக்கு பாருங்களேன், ஒரு காலத்துல சத்தியத்தை பேசுகிற சபைக்கு போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு செழிப்பின் சபைக்கு போகிறார்கள். சத்தியத்தை பேசுகிற சபைக்குள்ளே தூண்களாயிருந்தவர்கள் இன்றைக்கு இந்த கிருபையின் உபதேசத்துக்கு அவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள். அங்கே நீங்க என்ன வேணா பண்ணலாம். யூ கேன் டூ ஆஸ் யூ லைக், யூ கேன் லீவ் ஆஸ் யூ லைக். அங்கே அந்த 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 ஸ்டேட்டஸ் வித்தியாசமாயிடுது. எல்லாமே அங்க வருகிற அந்த மக்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்குது. போதகர் கூட வித்தியாசமா தான் இருக்கிறார். அந்த போதகர் பழைய ஸ்டைல்ல இருக்கிறார், இந்த புதிய போதகர் ரொம்ப ஸ்டைலா இருக்கிறார். அது ஒரு கவர்ச்சி. டோன்ட் பி டைவர்டட். 3 நம்புகிறேன். இதைத்தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு சொல்கிறார். எபிரேய கிறிஸ்தவர்கள், சத்தியம் அறிந்தவர்கள், பிரமாணங்களை அறிந்தவர்கள், இங்கே சொல்லுகிறார் எபிரேயர்
12 அதிகாரம். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள், அப்படியானால் வளர்ந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், போதகராயிருக்க வேண்டிய நீங்கள், பவுலடியார் சொல்லுகிறார். அப்படியானால் they have all maturities, முதிர்ச்சி இருக்கிறது, தேர்ச்சி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதுல என்ன, அதாவது திரும்பமாக மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. சற்று சிந்திக்க அன்பாக கேட்கிறேன். அப்படியானால் சத்தியத்தை கேட்டார்கள், now they have diverted, ஏதோ வேறு பக்கம் அவர் திசை திருப்பப்பட்டார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும். அப்படியானா they know the word, வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், அதை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள், மனிதராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள். இன்னைக்கு அநேகர் பாருங்களேன், அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், ஏன் சபைக்கு போல, அந்த பாஸ்டர் சரியில்லை. அன்பானவர்களே, மனிதர்களை பார்த்து அல்ல, சரியா தான் இருக்கணும், அது உண்மைதான். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை சொல்லுகிறேன், நான் சரியா இருக்கிறேனா, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படியானால் ஏற்கனவே கேட்டவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது மட்டுமல்ல, அதாவது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவராய். ஒரு காலத்துல பலமான ஆகாரம், ஆரம்ப நாட்களிலே சொல்லியிருக்கிறேன், ஆரம்ப நாட்களில் சாராள ஒரு 10 மணி ஆராதனை, 3 மணிக்கு முடியும். தரைதான், மேல கூரை தான், பலமான ஆகாரம். ஆனா இன்றைக்கு எல்லாருமே அந்த 1 மணி நேரம் ஆராதத்தை விரும்புறாங்க. இன்றைக்கு ஏன் மெகா சபையில கூட்டம் இருக்கு என்று சொன்னால், 1 மணி நேரம் ஆராதனை, 1.5 மணி நேரம் ஆராதனை, அறிவிப்பு ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது, பாடல் ஒரு 1/2 மணி நேரம், மிச்சம் ஒரு அங்க காணிக்கை, எல்லாமே. இன்றைக்கு மெகா சபைகளில் விளம்பரங்களே ஒரு பெரிய காரியம். விவாக அறிக்கை, மரண அறிக்கை, வியாதிஸ்தருக்கான, அதெல்லாம் தேவைதான். செய்திக்கு மிஞ்சி போனா ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை. அதான் மக்கள் விரும்புறாங்க. 1 மணி நேரம் ஆறாது, 1.5 மணி நேரம் ஆறாது, எங்களுக்கு வசதியா இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் பலமான ஆகாரத்தை விரும்புங்கள், பாலை விரும்பாதிருங்கள். இதையே குடிச்சிருந்தா எப்படிதான் பாடுகள் வரும்போது, யோதான் வரும்போது, ஏன் வாழ்க்கையில எரிகோ வரும்போது, யூ cannot stand. இந்த விதம் திரும்ப சொல்லுகிறது, பலமான ஆகாரத்தை விரும்புங்கள். அதுல எபிரேயர் 5:13, பால் உண்கிறவன் குழந்தையாகவே இருக்கிறான். சில பேரோட பேச்சை பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் ஏ பேபி. என்ன பேசுறோம், என்ன பண்றோம், அழுவார்கள், சிரிப்பார்கள், எரிச்சல் அடைவார்கள். அவனா பேபிஸ். இந்த பிள்ளைகளுக்கு ஏன் அழறோம் தெரியாது, ஏன் சிரிக்கிறோன்னு தெரியாது, ஏன் கோவப்படுறோம் தெரியாது, ஜஸ்ட் லைக் ஏ பேபி. ஆனால் ஏன் அப்படி அவங்க குழந்தையா இருக்கிறாங்கன்னா, நீதியின் வசனத்தில் அவளுக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், சத்தியம் பேசுகிற சபையில கூட்டம் இருக்காது. அது உண்மை இல்லாம இருக்கலாம். சத்தியம் பேசுகிற, எச்சரிப்பு கொடுக்கிற சபையிலே மக்கள் போறதில்லை. இன்னைக்கு ஆறுதல் இப்படிதான் இருக்கணும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், உனக்கு அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறது. இப்படியே நயவசனிப்பான வார்த்தைகள், சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிவது போல ஒரு செய்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கடைசி ஒரு வார்த்தை இந்த செய்தியில சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6 அதிகாரம் 1, 2, 3. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு, ஒரு காலத்துல சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு சத்தியம் இல்லை. ஒரு காலத்துல வெண்வஸ்திரம், இன்றைக்கு ஆடைகளை வித்தியாசம், தோற்றம் வித்தியாசம், சிகை அலங்கார வித்தியாசம். கேட்டா சொல்றாரு, அன்னைக்கு ஸ்டேட்டஸ் அது வேறு, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வேறு. இதை வேற சொல்றாங்க. இந்த நவீன காலத்துக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது அவசியமே இல்லை. மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை திரும்ப திரும்ப எபிரேயர் 6:2 பூரண ராகும்படியாய் கடந்து போவோம். இப்படியே செய்வோம். ஒன்று சொல்லுகிறேன், கடந்து போவோம், இப்படியே செய்வோம். நீங்கள் யோசுவா சந்ததியா மாற வேண்டுமானால் மூல உபதேச வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள்.
பலமான ஆகாரத்தை விரும்புங்கள், பாலை அல்ல. அன்பானவர்களே, பூரணத்தை விரும்புங்கள், அப்படியே செய்வார். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.